வணக்கம் வீவர்ஸ். அம்மை நோயை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல தான் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ப நம்மளோட பாடி ஹீட்டு அண்டு கோல்டு இது ரெண்டுமே வேரியேஷன் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஏப்ரல் மே இந்த மந்தில் ஒரு நல்ல வெயில் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் திடீர்னு ஒரு மழை பெய்யும் போது இல்லை பனிக்காற்று அதிகமாக இருக்கும். இந்த பிப்ரவரியில் இல்லை வெயில் அடிக்கும். இந்த சீசன்லையும் அதாவது மிட் பிப்ரவரிலையும் இந்த அம்மை நோய் அதிகரிக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சூடா இருக்கிற இரும்பு கம்பியில திடீர்னு தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஹீட்டா இருக்கிற உடம்புல திடீர்னு ஒரு மழை பெஞ்சு குளிர் வைக்கும் போதோ இல்லை குளிர் காற்று அதிகமா இருக்கும் போது திடீர்னு ஹீட் ஆகும் போதோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம பாடியோட டெம்பரேச்சரும் வேரியேஷன் நடக்கிறதுனால இந்த அம்மை நோய் வருது. யூவி சிந்தாமணியில இந்த அம்மை நோய் 14 வகைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் இந்த அம்மை நோயை 4 வகையாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 4 வகை என்ன அப்படின்னா, பெரியம்மை, சிறியம்மை, தட்டம்மை, கூட்டுத்தாளம்மை. ஃபர்ஸ்ட் சொன்ன பெரியம்மை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமையாக வரும். இது வேக்சின் கண்டுபிடிச்சி இது ஃபுல்லாக வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதனால இது இப்போ யாருக்கும் வர்றதில்லை. செகண்ட் சொன்ன சின்னம்மை. சின்னம்மைன்றது விளையாட்டம்மைன்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு வர்றதுனால இது விளையாட்டம்மைன்னு சொல்கிறோம். இந்த விளையாட்டம்மையோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபீவர் சிலருக்கு வரும், சிலருக்கு இல்லாமல் இருக்கும். ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 days 3 daysல இந்த அம்மை குருக்கள் வரும். ஃபர்ஸ்ட் எங்கே வரும்னா, இந்த கழுத்தில் முதுகு பின்புறத்தில் இந்த இடத்துல வரும். இது அப்படியே உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். இது நல்லாவே கொப்புல வெளியில தெரிய ஆரம்பிக்கும். இது நல்லா நீர் கோர்த்து இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மினுமினுப்பாக தெரியும். அது அடியில் பார்த்தீங்கன்னா சற்று சிவந்து சிலருக்கு சீழ் பிடிச்ச மாதிரியே இருக்கும். இது அதுக்கப்புறம் உலர ஆரம்பிக்கும். இந்த உலர ஆரம்பிச்சது ஒரு 4-5 daysல நல்லா தோல் உறிஞ்சு இது நார்மல் ஆகிடும். அடுத்து தேர்டு தட்டம்மை. தட்டம்மையில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வர்றது தும்மல், இருமல், மூக்குல நீர் ஒழுகுறது, கண் இரிட்டேஷன் ஆகுறது, கண்ணில் ரெட்னஸ் தெரியுது, அதே போல் கண் ரப்பை வீங்கிறது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீவர் வரும். இந்த ஃபீவர் 1 or 2 days இருந்துட்டு அதுக்கப்புறம் செம்மண் நிறத்துல இருக்கிற வேர்க்குரு போல இந்த அம்மை குருக்கள் தெரிய ஆரம்பிக்கும். அது ஃபர்ஸ்ட் எங்க வரும்னா, காதோட பின்புறத்துலயும், முகத்துல, கழுத்தோட சைட்ல, இந்த மாதிரி இடத்துல அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க வரும். இந்த தட்டம்மை சின்ன சின்ன குருக்களா வந்தாலும் இது ஒன்னோட ஒன்று இணைஞ்சு சற்று பெருசாகவும் தெரியும். அதே போல இது வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 7-8 நாட்கள்ல மீன் தோல் எப்படி உரியுதோ அந்த மாதிரி உறிஞ்சு இது சரியாயிடும். இது 8 நாள்ல சரியானாலும் நடுவில் நிறைய சிம்டம்ஸ் காமிக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அம்மை நோய் தொண்டையிலையும் அவங்களுக்கு சரியா சாப்பிட முடியாது. உடம்புல அதிகமான டீஹைட்ரேஷன் இருக்கும். இருமல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மூக்குல தண்ணி ஒழுகிறது அதிகமாகும். ஜுரம் அதிகமாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு கண் அதிகமாக ரெட் ஆகி கண்ணை திறக்க விட்டாமல் கண் நோய் போல இருக்கும். சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும். அடிக்க அவங்களுக்கு லூஸ் டூல்ஸ் மாதிரி போகும். அதனால உடம்பு இளைக்க ஆரம்பிச்சிடும். இது 8 நாள்ல சரியானாலும் அவங்களுக்கு இந்த அம்மை விழுந்த இடத்துல இந்த அம்மை தழும்புகள் சில நாட்கள் இருந்துட்டு அப்புறம் அது மறைய ஆரம்பிக்கும். அடுத்து 4th கூட்டுத்தாளம்மை. கூட்டுத்தாளம்மைன்றது பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட கீழ் தாடையும் மூட்டுகளையும் வீங்க செய்யறதுனால இதுக்கு பேர் கூட்டுத்தாளம்மை. இந்த கூட்டுத்தாளம்மையில ஒரு 3-4 daysக்கு ஃபீவர் அதுக்கப்புறம் இந்த கழுத்துல ஸ்வெல்லிங் வர ஆரம்பிக்கும். மூட்டுகளை பாதிச்சு மூட்டுகளும் வீங்க ஆரம்பிக்கும். இந்த கழுத்துல வர வீக்கம் ஒரு பக்கமோ இல்லை 2 பக்கமோ இருக்கலாம். இந்த மாதிரி வீங்கி இது வாயை திறக்க ஒட்டாம பண்ணும். அதே போல இந்த வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா இது மற்ற அம்மை நோயில வர மாதிரி இது சீழ் பிடிக்காது. இது சின்ன குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இந்த நோய் வராது. ஆண்களுக்கு விரையோட மேல் பாகம் வீங்கவும் இது செய்யும். அதே போல காதுல சீழ் பிடிச்சு சிலருக்கு காது மந்தமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கூட்டுத்தாளம்மை அவங்களுக்கு புட்டு செஞ்சு படைப்பாங்க. அதே மாதிரி கோல்டு செயின் கோல்டு செயின் போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி வழக்கமும் நம்ம முன்னோர்கள் இருக்கு. இந்த கூட்டுத்தாளம்மையும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவும். சரி, இப்போ இந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா நம்ம முன்னோர்கள் என்னென்ன பண்ணாங்கன்றத பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் இது அருமையாக கையாண்டாங்க. அதுக்கு ஒரு 4 விஷயம் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன், செகண்ட் ஐசோலேஷன், தேர்டு குவாரண்டைன், 4th டிஸ்இன்ஃபெக்ஷன். அந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணி அழகா இது கையாண்டாங்க. அது எப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 4 விஷயமே நம்மளுக்கு ஒரு அம்மை நோய் வருது அப்படின்னா இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது நம்ம கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவும் அப்படின்றதுனால இது மற்றவங்களுக்கு பரவாம தடுக்கிறதுக்காக இந்த 4 விஷயத்த கையாண்டாங்க. அது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இப்போ நமக்கு அம்மை நோய் வந்துடுச்சு அப்படின்னா அது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது நேரில் போய் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக வாசல்ல வேப்பிலையை சொருகி வச்சாங்க. வாசல் வெளியில மஞ்சள் தண்ணி வச்சு இதையும் தெரியப்படுத்தினாங்க. இந்த 2 விஷயங்கள் பண்றதுனால அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அம்மை நோய் இருக்கு, இந்த வீட்டுக்கு யாருக்கும் வராதிங்க அப்படின்றது தெரியப்படுத்தினாங்க. செகண்ட் ஐசோலேஷன்.
ஐசோலேஷன்ன்றது ஒரு தனி அறையில் வந்து நோயாளியை படுக்க வைப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு சுத்தமான துணியை வந்து விரிச்சிட்டு அதுக்கு மேலே வேப்பிலை எல்லாம் பரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து நோயாளியை வந்து படுக்க வைப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ அம்மை குருக்கள் வந்து உடஞ்சிது அப்படின்னா அந்த நச்சு தண்ணி வந்து காற்றுல ஸ்ப்ரெட் ஆகி அது வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால அந்த அம்மை குருக்கள் உடஞ்சாலும் அந்த நச்சு காற்று வெளியில போகாது இருக்கிறதுக்கு வேப்பிலையை பரப்பி அது மேலே வந்து படுக்க வச்சாங்க. இந்த படுக்கையில் போட்ட வேப்பிலையை வந்து தினந்தோறும் மாற்றணும். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு ஏதாவது அரிப்பு வருது அப்படின்னாலும் அதுக்கு வந்து சொரியக்கூடாது, கிள்ளக்கூடாது. அந்த இடத்துலயே வந்து இந்த வேப்பிலையை வச்சு லைட்டா வந்து வருடி விடுவாங்க. இப்படி பண்ணும்போது அந்த கட்டி வந்து உடையாம ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கும் இதை பண்ணாங்க. அதே போல அந்த ரூமுக்கு வந்து மஞ்சள் துணியால ஒரு திரை மாதிரி போட்டுருவாங்க. அந்த கிருமி வந்து வெளியில ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு வந்து அடிக்கடி மஞ்சள் தண்ணியால தெளிப்பாங்க. தேர்டு குவாரண்டைன். குவாரண்டைன்றது ஒரு இந்த நோய் வந்து தீவிரமா பரவுது, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து ஒரு சின்ன காப்பு மாதிரி கட்டுவாங்க. எனக்கு திருவிழா மாதிரி எடுப்பாங்க. அந்த காப்பு கட்டினதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து யாரும் வெளியிலையும் போகக்கூடாது, வெளியிலேருந்து யாரும் அந்த ஊருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 15 நாளுக்கு வந்து இந்த விழா மாதிரி எடுத்து கேழ்வரகுனால செஞ்ச கூழ், இளநீர் இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டமாக கொடுத்து அந்த நோயினோட வெப்பத்தை வந்து குறைச்சி நோய் வந்து வேற யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமையும் பார்த்துப்பாங்க. அடுத்து லாஸ்ட்டு டிஸ்இன்ஃபெக்ஷன். டிஸ்இன்ஃபெக்ஷன்றது நோய் வந்து எப்படி வந்து குறைக்கிறது அப்படின்றத பார்ப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேப்பிலை மஞ்சள் இது ரெண்டும் வச்சு தான் குறைப்பாங்க. வேப்பிலை போடுறது, மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணி அது வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து அவங்க பண்ணிட்டு வந்தாங்க. சரி, இப்போ அம்மை வந்தவங்களுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அம்மை வந்தவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பாடி ஹீட்டு குறைக்கிறதுக்காக இளநீர், மோர், தர்பூசணி, கஞ்சி, பனங்கற்கண்டு, பால், அரிசிமா கஞ்சி, நொய்கஞ்சி இந்த மாதிரி உணவுகளை வந்து கொடுத்துட்டு வரலாம். இது கூடவே வெள்ளரிக்காய், நெல்லிக்கனி, கேழ்வரகு கூழ் இதையும் கொடுக்கலாம். அம்மை வந்தவங்களுக்கு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா ஜுரம் இருக்கிறவங்களுக்கு கருங்குருவை அரிசியில கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். அதே போல பார்லி அரிசி கஞ்சி, நெல்பொரி கஞ்சி இதுவும் கொடுக்கலாம். வாமிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நெல்பொரி கஞ்சி கொடுத்தீங்கன்னா வாமிட்டிங் வந்து அரெஸ்ட் ஆகும். லூஸ் டோல்ஸ் இருக்கவங்களுக்கும் இந்த கஞ்சி வகைகளையும் யூஸ் பண்ணுறது நல்லது. ரொம்ப ஹெவியான ஃபுட்டும் கொடுக்கக்கூடாது, காரமான உணவுகளையும் கொடுக்கக்கூடாது. ஹீட்டை நல்லா குறைக்கிறதுக்காக தான் கேழ்வரகுல கூழ் செஞ்சு அதில் வெங்காயத்தை போட்டு மோர் கலந்து இது வந்து குடிக்க கொடுப்பாங்க. கூடவே காராமணி, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு இந்த மாதிரி சமைச்சு அம்மை நோய் வந்தவங்களுக்கும் அவங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் இது வந்து உணவாக வந்து கொடுக்கலாம். இப்போ அம்மை வந்தவங்களுக்கு கழிச்சல் இருந்தது அப்படின்னா, அதாவது லூஸ் டூல்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வெங்காயத்தை பசுனை விட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா இந்த கழிச்சலோட கூடிய கடுப்பு வந்து குறையும். இந்த அம்மை நோய் வந்து உலர்ந்த பிறகு வேப்பில ஒரு பங்கு எடுத்துக்கோங்க, அதுக்கு 1/4 பங்கு மஞ்சள் தூள், அதுக்கு 1/4 பங்கு அருகம் வேர், இது மோர் விட்டு நல்லா குழப்பி அம்மை குரு வந்த இடத்துலலாம் வந்து மேலே வந்து பூசி விட்டுட்டு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வேப்பில மஞ்சள் கொஞ்சமாக போட்டு அதை வெயிலில் வச்சு அந்த தண்ணி வச்சு குளிப்பாட்டுவாங்க. இது குளிப்பாட்டுறதா வந்து வழக்கம். இது வந்து 2 நாளைக்கு ஒரு முறை, இல்லை 1 to 1 நாளைக்கு ஒரு முறை வந்து குளிப்பாட்டுவாங்க. 3 நாள் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் சிட்ராமனுக்கு என்ன உடம்புல தேய்ச்சிட்டு குளிக்கணும். குளிச்சதுக்கு அப்புறம் மோர் கலந்த சாதத்தோட வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து பத்தியம் முடிஞ்சிடும். என்னதான் இது பத்தியம் முடிஞ்சாலும் ஒரு 3 monthsக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப காரமான உணவுகளை குறைக்கணும். அதே போல் உடம்பு ஹீட் ஆகாமே பார்த்துக்கணும். ஒரு 6 monthsக்கு வேற ஏதாவது நோய் வந்தாலும் அவங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பாக இதை தெரியப்படுத்தணும். ரொம்ப ஹெவி டோசேஜான மெடிசன் எதுவும் எடுக்கக்கூடாது. வயிறு புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வந்து சரியானவங்களுக்கு சோறு சமைச்சு அவங்களுக்கு மிளகு நீர் ரெடி பண்ணி அதில் கலந்து சாப்பாடு வந்து உள்ளுக்கு கொடுக்கலாம். அதே போல் அவங்களுக்கு உடல் வன்மை அதிகரிக்க நெல்லிக்காய், பாசிப்பயிறு, வெள்ளாட்டுக்கறி இந்த மாதிரி உணவுகளையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த அம்மை வந்தவங்க என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது பார்த்தீங்கன்னா மாங்காய், தேங்காய், மாம்பழம், எண்ணெய் வகைகள், இழுப்ப எண்ணெய் இதெல்லாம் ஆகாது. அதே போல் இப்போ சமைக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஆவி வருது அப்படின்னால அந்த ஸ்மெல்லோ இல்லை அந்த ஆவி மேலே படும்போது அவங்க ஸ்கின்னுக்கு வந்து அது ஒத்துக்காது. இந்த அம்மை நோய் வந்தவங்க கடுமையான வெயிலில் போகக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க வந்து கான்டாக்டில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அம்மை நோயிலேருந்து நீங்கள் விடுபடலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.